அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கோபி, இனியா, செலியன், ஈஸ்வரன் எல்லாருமே டைனிங் ஹால்ல உட்காந்து ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பாக்கியா ஒரு பக்கம் கிச்சன்ல நின்று இவர்கிட்ட உதவி கேட்கலாமா, கேட்டா இவர் பண்ணுவாரா, நம்ம கேட்கறது சரியா இருக்குமா, ஒருவேளை நம்ம கேட்கறதுனால ராதிகா ஏதாச்சும் தப்பா எடுத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல ஆங்கிளில் யோசிக்கிறாங்க. நம்ம பாக்கியா யோசிச்சு முடிச்சுட்டு சரி நம்ம ஒரு உதவி கேட்டு தான் பார்க்கலாம், செஞ்சார் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட நம்ம கோபிக்கிட்ட போய் பேசுகிறாங்க. நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கணும், உங்களால் செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா கேட்குறாங்க. உடனே கோபி ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. என்ன பாக்கியா எப்போவுமே நம்ம கோபியோட ஹெல்ப்பை எதிர்பார்த்ததே கிடையாது, இப்போ இப்படி கேட்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாரு. என்ன பாக்கியா என்கிட்ட தான் நீ கேட்குறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபிநாத் கேட்குறாங்க. உடனே ஆமாம், ஏன்னா பொங்கலுக்காக நிறைய நான் ஆர்டர்ஸ் எடுத்திருக்கேன், அது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்கணும், நிறைய வெரைட்டியாகவே இருக்குல்ல, என்னால் தனியாக மேனேஜ் பண்ண முடியல, நீங்கள் ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னா உங்களோட க்ளவுட் கிச்சனில் இருக்கிற ஷெஃப் 2 பேர் எனக்கு அனுப்புனீங்க அப்படின்னா நான் டெம்ப்ரவரியாக தான் அவங்கள என்னோடய ஃபுட்டில் சமைக்க சொல்லுவேன், பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்ச கையோடு அனுப்பி விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா கேட்குறாங்க. உடனே ஈஸ்வரி ஒரு பக்கம் என்ன பாக்கியா கோபிக்கிட்ட 2 ஆள் அனுப்புன்னு சொன்னால் கோபியை அனுப்பிவிட போகிறான், அதை விட்டுட்டு எதுக்காக கில்ப்புன்னெலாம் கேட்டுட்ருக்க, அப்படிலாம் ஒன்றில் கோபி கண்டிப்பாக செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க. இதை எல்லாத்தையும் எதிர்ச்சியாக மேலேருந்து நம்ம ராதிகா ஒரு ஓரமாக நின்று கேட்டுட்ருக்காங்க. ஆனால் நம்ம ராதிகா நின்று கேட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறத எதையுமே இவங்க யாருக்குமே தெரியாமல் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே கோபி கண்டிப்பாக பாக்கியா உனக்கு உதவி பண்ண வேண்டியது என்னோட கடமை, ஏன்னா என்னோட உயிரையே நீ தான் காப்பாற்றிருக்க, அப்படி இருக்கும்போது உனக்கு இந்த சின்ன உதவியை கூட நான் பண்ண மாட்டேனா, நீ ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, என்னோட க்ளவுட் கிச்சனில் இருக்கிற மொத்த ஷெப்பையும் அனுப்பி விடுறேன், ஆர்டர்ஸை முடிச்சதுக்கப்புறம் நீ அவங்கள திருப்பி விட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபிநாத் ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு. இதை கேட்டு நம்ம ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பாக்கியாவும் ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபிநாத்துக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. உடனே நம்ம இனியா, செலின்னு எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. டாடி கண்டிப்பாக நீங்கள் உதவி பண்ணணும்னு நினச்சது ரொம்ப சந்தோஷம்தான், அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையும் ஒரு பக்கம் ராதிகா நின்று ரொம்ப மன வருத்தத்தோடு கேட்குறாங்க. காரணம் ஈஸ்வரி அத்தையோட மைண்ட் செட் அப்படிங்கிறது நம்ம ராதிகாவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அத்தை எப்படியாச்சும் நம்மளை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ராதிகா புரிஞ்சுக்கிட்டாங்க. கூடிய சீக்கிரம் நம்ம ராதிகா ஈஸ்வரிக்கு சரியான ஆப்பு வச்சாங்க அப்படின்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.